தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறுகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கிருபையின் நாட்களில் பரிசுத்தமாக வாழ்ந்து பொய் கூற மாட்டேன், வஞ்சனை பேச மாட்டேன், அப்படிப்பட்டவர்களை நான் அறவே வெறுத்து விடுவேன் என்று பரிசுத்தமான முடிவுகளை எடுத்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப் போகின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நம்முடைய பிராணனை அவர், அதாவது நமது உயிரை அவர் மீட்டெடுத்து அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு காட்டப் போகிறேன் என்று உறுதி கூறுகின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீர்களா? அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு தந்த இந்த சோதனைகள் எதற்கு என்றால், அவர் நம்மை பரிசுத்தவானாக மாற்றி நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்க வேண்டும். அவருடைய பரிசுத்த சந்ததிகளாக நாம் என்றும் 1000 தலைமுறைக்கும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சில பிரச்சனைகளையும் சில குழப்பங்களையும் சில வியாதிகளையும் அவர் அனுமதித்திருக்கின்றார். ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ முடிவு செய்து அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முயற்சியை பாராட்டி அவர் நம்முடைய உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மையும் நம் சந்ததிகளையும் முடிசூட்டி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே மேலும் மேலும் பரிசுத்தப்படுவோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுடைய பிராணனை, எங்களுடைய உயிரை அழிவுக்கு மீட்டு எங்களை இரக்கங்களினாலும் முது கிருபையினாலும் முடிசூட்டி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன். மேலும் மேலும் இன்னும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று கூறினேன். கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் மேலும் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆயுசை நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய உயிரை அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து முடிசூட்டப் போகிறேன் என்ற கிருபை வார்த்தைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். அதன்படி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.